அருள்மிகு வாலாம்பிகை அம்பாள் உடனுரை வாலீஸ்வரர் திருக்கோயில், வாலிகண்டபுரம், பெரம்பலூர். திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வாலிகண்டபுரம். பெரம்பலூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம், தொழுதூரிலிருந்து 12 கிலோமீட்டர் சென்றால் இக்கோயிலை அடையலாம். 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில். அழகிய 7 நிலை ராஜகோபுரம் சகஸ்ர கோபுரம் என குறிப்பிடப்படுகிறது. தல வரலாறு. வாலி பூஜை செய்ததால் இறைவனுக்கு வாலீஸ்வரர் என்றும் ஊருக்கு வாலி கொண்டபுரம் என்றும் பெயர். அதுவே மருவி தற்போது வாலிகண்டபுரம் என்று அழைக்கப்படுகிறது. தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் எவரும் இல்லை என்ற பாணியில் அருள் புரியும் இத்தல முருகப்பெருமானை தரிசனம் காண கண்கோடி வேண்டும். தென்புறத்தில் 1008 பாணம் உள்ளடக்கிய ஒரே லிங்கம் உள்ளது. கருவறையில் வாலீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியானதால் சற்றே ஒரு பக்கமாக சாய்ந்து அருள் புரிகிறார். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில். இங்கு வந்திருந்து பூஜை செய்துதான் எதிராளியின் பலத்திலிருந்து சரி பாதியினை தன் பலத்துடன் சேர்த்து பெற்றுக்கொண்டு எவரையும் வீழ்த்தும் சக்தியினை வாலி பெற்றதாக வரலாறு. முருகன் தனக்கு ஞானப்பழம் கிட்டவில்லை என்று கோபித்துக் கொண்டு பிறகு கோபம் தணிந்து தன்னுடைய தவற்றை உணர்ந்து ஈசனை வணங்கிய தலமே பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயிலாகும். பொதுவாக மூலவரை விட்டு தனியாக அருள் புரியும் சகஸ்ரலிங்க மூர்த்தியானவர் இங்கு மூலவருடன் வலம் வரும் விதத்தில் அமைந்திருப்பது மற்ற எந்த திருத்தலத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாகும். சகஸ்ரலிங்கத்தை ஒருமுறை வலம் வந்தால் 1000 முறை வலம் வந்ததற்கு சமம் என்றால் இந்த மூர்த்தியை மூலவருடன் சேர்த்து வலம் வருவது அது பெரம்பலூர் வாலிகண்டபுரத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும். இந்த சகஸ்ரலிங்க மூர்த்தியை வழிபடும் அதே வேளையில் மூலவரின் வாகனமாக அமைந்த நந்தி மூர்த்தியையும் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெறலாம். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில். இங்கு நம்முடைய பிரார்த்தனை பலன்கள் 1000 மடங்காக பெருகும். மகா மண்டபத்தின் உள்ளே தெற்கு நோக்கி துர்க்கை அம்சத்துடன் அன்னை வாலாம்பிகை 4 திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறாள். கருவறைக்குப் பின்புறமாக மகா மண்டபச் சுற்றில் தண்டாயுதபாணியும் தட்சிணாமூர்த்தியும் அருள் புரிகிறார்கள். காது மடல் நீண்ட ஆதி தண்டாயுதபாணி சன்னதி இருக்கிறது. மகா மண்டப பிராகாரச் சுற்றில் தென் திசையில் பிரம்மாண்டமாக சுமார் 7.5 அடி உயரத்தில் கையில் வேலுடன் கருணையே வடிவமாக காட்சியளிக்கிறார் தண்டாயுதபாணி.
இந்த தண்டாயுதபாணியை அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழில் பாடியுள்ளார். அருணகிரிநாதருக்கு முக்திக்குரிய தலம் எதுவென்று இங்குதான் அருளப்பட்டது. தண்டாயுதபாணியின் திருமுகம் மேற்கு புறமாக சாய்ந்து சாந்தமும் அருளும் நிறைந்து இங்கு காணப்படுவது மிக மிகச் சிறப்பு. இந்த தண்டாயுதபாணி யம பயம் நீக்கி நீண்ட ஆயுளை தரவல்லவர். ரஜத மாணிக்கம் என்ற அபூர்வ மாணிக்கத்தால் உருவான மூர்த்தி இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ ரஜத விநாயகர் ஆவார். உடல் பலத்தை நமக்கு அனுகிரகமாக அளிக்கக்கூடிய மூர்த்தியே ஸ்ரீ ரஜத விநாயகர் ஆவார். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில் மூலவரின் எதிரே அடுத்தடுத்து பால நந்தி, வாலிப நந்தி, யவன நந்தி என்றழைக்கப்படுகின்ற 3 நந்திகள் உள்ளன. மகாமண்டபத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் பைரவர் உள்ளார். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில் தல விருட்சம் மாவிலங்கை. இதை வில்வபத்ரி என்றும் அழைப்பதுண்டு. வில்வபத்ரியில் 3 இதழ்கள் மட்டுமே இருப்பதால் இது குருவில்வம் என்று சித்தர்களால் புகழப்படுகிறது. வாலிகண்டபுரம் திருத்தலத்தில் முதலில் தரிசனம் செய்ய வேண்டிய மூர்த்தி ஆரம்ப மண்டபத்தில் திருக்கோபுரம் எதிரே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பரவெளி விநாயகமூர்த்தி ஆவார். ஸ்ரீ பரவெளி விநாயகமூர்த்தியை வணங்குவதற்கு பகல், இரவு, வளர்பிறை, தேய்பிறை என்ற எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது. அனைத்தும் கடந்த அனாதிமூர்த்தி பரவெளி விநாயகமூர்த்தி ஆவார். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் திருக்கோயில் எல்லா அனுகிரக சக்திகளையும் அளிக்கவல்லது. திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற முக்கிய பாக்கியங்களை அளிக்கும் திருத்தலமாக விளங்குகிறது. வாலி பூஜித்த வாலீஸ்வரர் இங்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். வாலி ஈசனை வணங்கும் புடைப்புச் சிற்பத்தை முன்மண்டப தூண் மற்றும் பல இடங்களில் காணலாம் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சிவ அடியார்களே, என ஆன்மீக அன்பர்களே,
இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.